Greetings in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். போன வாரம் நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நிச்சயமாய் எல்லோருமே அனுசரித்திருப்போம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மரித்தோரிடத்தில் இருந்த என் தேவன் உயிரோடு எழும்பினார். இதுதான் வசனம் சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்திரீகள் இவ்விதமாய் பேசிக்கொண்டார்களாம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Who will remove the stone that is before the tomb? நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எந்த ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், அவர் மரித்தோரிடத்தில் இருந்து உயிரோடு வந்ததை போலவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் செத்து போயும் மரித்து போயிருக்கிற காரியங்கள் மறுபடியுமாய் உயிரடையும். அந்த நிச்சயத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை திறந்து, கல்லறையை திறந்து அவர் வெளியே உயிரோடு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கல்லை யார் புரட்டுவார் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். அந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்தார்கள், தேவனை பார்க்கணும்னு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாய் ஒரு கல் இருந்தது. ஆனால் அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று வந்த போது they realized that the stone was removed supernaturally. அந்த கல் இருந்திருக்குமானால் அவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது, அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறி இருக்காது. இந்த ஈஸ்டரின் நாட்களில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய கல் இந்த புதிய காலங்களில் நவுற்றப்படும். விசுவாசிங்க. I want you to believe that the stone that is in front of your tomb will be removed. Why? Because the Lord was resurrected for you and me. என் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழும்பினதுனால அவர் மரித்த காரியங்களை உயிரடைய செய்கிறவராய் இருக்கிறது நிமித்தம் நம்முடைய மரித்து போன காரியங்களையும் அவர் உயிரடைய செய்வார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், அந்த கல் அகற்றப்பட வேண்டும். அவருக்காக, அவருடைய அழைப்புக்காக, அவருடைய தரிசனத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நாம் ஒரு சமயம் நியமிக்கப்பட்டிருக்கலாம். We could have been chosen to be an appointee for his calling, for his missions, for his ministry. But there has been a wall, there has been a rock stopping us. And this season, let's be reassured that our God is able to remove that stone. எந்த கல் உன்னை தடுத்து கொண்டு தேவனிடத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ, இந்த காலங்களில் நாம் விசுவாசிப்போம். எப்படி இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கல் அகற்றப்பட்டதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கற்களும் அகற்றப்படும் என்று விசுவாசிப்போம். Let's believe that in this new season, every stone that is stopping us will be removed. How many of you are going to believe this? I'm believing right now for you. I stand alongside with you. I encourage you to believe. Let the Lord do a new work in your life. உன்னுடைய இறந்து போன காரியங்கள் உயிரடையட்டும். Bless you all.